Hi, welcome நண்பா. இது மைன்கிராஃப்ட் சீசன் 2. இதோட மைன்கிராஃப்ட் கம்ப்ளீட்டாக இந்த வருஷன்லேருந்து வரும். இதுக்கு நான் கேரண்டி. அப்புறம் ஏனே நீங்கள் எனக்கு கவலையவே படுத்தவே இல்லை. இனி மைன்கிராஃப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட் 1, 2, 3 வரவா. நான் இந்த வேர்ல்டில் கீப் இன்வென்ட்ரி ஒன் பண்ணவே இல்லை. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதாண்டு. மைன்கிராஃப்ட் அப்படி லோடிங்காது பாருங்க கட் பண்ணிட்டு வரேன். வெல்கம் டு காய்ஸ். நான் தான் உங்கள் பென்னி பாஸ் கேமர் தமிழன் பேசுகிறேன். இவ்வளோ நேரம் பேசிட்டு நான் இன்ட்ரோ கொடுக்க மாற்றிட்டேன். நான் வந்து ஏதோ ஒரு ஸ்பாடாக இருக்கேன். செஸ்டில் என்ன இருக்குது, கேக்ஸ் 10 PX, ஸோ ஸ்டோன் எக்ஸ் இதை உடச்சி எடுத்துப்போம். டூச் 4 சைடு 4 இது ஈக்குவல் டு காணும் ஒரு 5 to 5 பிளாக் கேவ் மைனிங் பண்ணி. சரி நம்ம போவோம். என்ன இருக்குது, காப்பரை வச்சு நான் நினைக்கிறேன் ஆர்மர் செய்யலாம். இந்த அப்டேட்டில் உள்ளன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ சுச்சுவேஷன் நீங்கள் எதுவும் சவுண்டு எதுவும் கண்டுக்காதீங்க. ஃபஸ்ட்டு கீழே போகிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த மைனெல்லாம் பண்ணிப்போம். கொஞ்சம் ஊட்ட கொஞ்சம் உடச்சி எடுத்துப்போம். சவுண்டு நான் மைக்ரோஃபோன் ரெக்கார்டர் ஒரு மணி தான் வச்சுருக்கேன். அதனால் கதைக்கிற மொத்தம் இல்லை, வீட்டைக்கிற சத்தம் எல்லாம் கேட்கும். வீட்டைக்கிற சத்தம் தான் அப்படி இல்லை ப்ரோ, அப்படி இல்லை ப்ரோ. வீட்டை இருக்கிற நாய் குளிக்கிற சத்தம். நாங்கள் கிராமப்புறம் தானே, கிராமம். ஸோ ஒரு சின்ன ப்ளேஸ் சாங் கேட்குற சவுண்ட் வாய்ஸ் தான். சாப்பிட்டு வரோம். அது வரைக்கும் அந்த அப்பை கொண்டிருக்கிறேன். ஒரு வாய்க்கு ஒரு முறையில் போட்டு ஒரு பாயத்தை கண்டுபிடிச்சோம். சரிக்கான கரகோஷத்துக்கெல்லாம் பயன் கிடைத்து விட்டது. சரி வேணாம், என்னை இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஒரு ஆர்டர் அடிச்சு நான் ஒரு ஓல். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆர்டருக்கு அடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். இந்த ஆட்டுக்கு இன்றைக்கி செய்கிற வருவல்ல ஆடு, 2 ஆடு. சரி, இரவு பார்ட் 1ல் இப்படி நான் ஆடு அடித்து முடிச்சிடும். பார்ட் 2க்கு முதலே நான் ஃபுல் செட் ஆஃப் ஃபைன் ஆர்மர் எடுப்பேன், கண்டிப்பாக எடுப்பேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளியர் பண்ண வேண்டியதான். 4 wolves. பிறகு நான் ஒரு இடத்த பார்த்து செட்டில் ஆகிட்டேன். இதான் அந்த இடம். இதெல்லாம் அப்படி வச்சுட்டு இருக்குது. இந்த சைடில் வாங்க போர்டு இருக்குது. நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அது ஆஃப்லைனோட அப்படியே விட்டுருக்கனால ஆஃப்லைன் அதனால ஓய் வெல்கம் நண்பா. ஐயோ நண்பா போயிட்டே. சரி விடுங்க நண்பா. ஏன் நண்பா அப்படி போயிட்டேன். சிக்கன் இருக்கு, சிக்கன் எல்லாம் பார்த்தா விட்டு. ஆஹா, அருமை அருமை. சரி, இதுக்குள்ள மீட்டை குக் பண்ணுவோம். மீட்டை மட்டன் தான் நினைக்கிறேன். சரி, மட்டனை எக்ஸ் பண்ண பிறகு நான் வேறு போவேன். நான் ஒரு பர்பஸில் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு காப்பர் ஹீட் பண்ண வைக்க போகிறேன். அதாவது காப்பர் ஆர்மருக்கு நம்ம
24 ஊட்ட வச்சுட்டு 37 காப்பர். நீங்கள் வடிவம் நோட் பண்ணுங்கள். இந்த காப்பரை மாத்திரம் இந்த எண்டிங்கில் இந்த காப்பரை நீங்கள் மறக்க வேண்டியதா. நான் ஆரம்பத்தில் சொல்லிப்பேன் காப்பர் ஆர்மர் அயன் ஆர்மருக்கு போயிடுவேன்ட்டு. அது இந்த வீடியோவில் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். அப்போ ஏண்டா காப்பர் ஆர்மர் நான் பெருசாக பார்க்கவே மாட்டேன். அவிச்சாலும் உடனே டேமேஜ் ஆகிடும் நண்பா. ஃப்ரெண்ட்ஸ் டேமேஜ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, தேவையில்லாமல் ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வச்சிடும். அது ஒன்றும் இல்லை நண்பா, தொண்டர் மாதிரி. அது நீங்கள் கணக்காதீங்க. லூப்ஸ்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க. செத்துட்டு வரேன் ப்ரோ. செத்துட்டு வரேன்னா செத்துட்டு வரேன். வரலாம் போ, வரலாம் தான். நடனையும் செத்துட்டேன், திரும்பி வந்துட்டேன். ஏன் நான் கட் பண்ணுறேன்டா? வீடியோ லென்த்தாக போகக்கூடாது, பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். சரி, இந்த செஸ்ட்டில் தானே வச்ச ஒரு ப்ளூ இவ்வளோத்தையும் பொறுக்கிட்டு நேராக ஸ்டெப்பாக எனக்கு இறங்கிடும். நிறைய பேர் சொல்கிற ஒரே ஒரு விட என்னடு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கடா, ஸ்டெப் மைனோட ப்ரோ கேவ் மைனிங் பரவாயில்லைண்டு. ஆனால் நான் சொல்கிறது ஸ்டெப் மைனே ஒர்த்து. ஸ்டெப் மைன் தான் இருக்குல்ல ஒர்த்தா. நான் கட் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்டெப் மைன்லேயே அயன் கிடச்சிட்டு கோலும் கிடச்சிட்டு. என்ன ஸ்டெப் மைனில் யூஸ் பண்ணால் எனக்கு திருப்பி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கேவ் மைனாண்டா எனக்கு தெரியாது. கேவுக்கு டேரெக்டாக போயிடறாங்க. என்னது கேவ் மைனில் பெருசாக அதில் எக்கச்சக்கமாக லூட் கிடைக்கும். மாப்ஸ் தொல்லை கூட ஃப்ரெண்ட்ஸ். நான் மாப்ஸ் தொல்லையை பார்த்துட்டு தான் உள்ளே இருக்கிறேன். மாப்ஸு நான் காணோண்டு வர மாட்டேன். நான் ஜாம்பி ஸ்கெலிட்டன் க்ரீப்பர் விச்சு குட்டி ஜாம்பி, த பேபி ஜாம்பி, த லிட்டில் ஜாம்பி. ஜாம்பிஸ்லேயே வெரி வெரி டேஞ்சரஸ் கையண்டா இந்த குட்டி ஜாம்பி என்ன சொல்லுவாங்க. ஏன் என்ன சொல்கிறேன், ஏண்டா சாதாரண ஜாம்பியோட ஸ்பீட் வந்து கிட்டத்தட்ட நம்மடன்னா, அதாவது பிளேயர் நடக்கிற திங்ஸை விட ஒரு 5 மடங்கு ஸ்லோவாக தான் வருவான். 2 மடங்கு ஸ்லோவாக தான் வருவான். குட்டி ஜாம்பி அப்படி இல்லை, கிட்டத்தட்ட 10 ஸ்பீட். அதாவது நான் ஓடுற ஸ்பீடுன்னு இருப்போம், பிளேயர் ஓடுற ஸ்பீட். அந்த ஸ்பீடில் ஏதாவது ஒரு மாப் வந்துட்டா கண்டிப்பாக இந்த பேபி ஜாம்பி தான். ஏண்டா இவனால் சுச்சுவேஷன் ரொம்ப வெங்கட்டேருந்து அவ்வளோ சீக்கிரம் தப்பே இல்லாது. பேசியும் இருக்கிற கேப்பில் நான் கால் நிறைய மைண்ட் பண்ணிட்டேன். கோல் சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன செய்வீங்க ஸ்கூல் லீவில்? அதே மாதிரி எனக்கு சொல்லுங்கள். நான் ஸ்கூல் லீவில் எங்களுக்கு 1 வீக் தான் லீவ் விட்டாங்க. 1 வீக்கில் நான் ஒன்றும் உருப்படியாக செய்யலை. 1 வீக்கோ 1 மந்த்தோ லீவ் விட்டாங்க. நான் உருப்படியாக ஒன்றும் செய்யலை. வீடியோவாக எடிட் பண்ண போகும்போது பார்த்தா சுச்சுவேஷன் அது உடம்பு சரியில்லாம் போயிட்டு அதோட கிறிஸ்டியன்ஸ். ஸோ எங்களுக்கெல்லாம் நாங்கள் சர்ச்சில் ப்ரேயரில் நடக்கிறது. ஸோ அதை மீன் 2 days 3 days வைப்பினோம். அதெல்லாம் நான் ஜாயின் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ப்ரேயருக்கு நான் போகிறேன். நான் சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை நான் போவேன். மற்ற நேரம் நான் போக மாட்டேன். அப்படி வச்சாலும் எனக்கு கொஞ்சம் பஞ்சு குணம்
வீட்டில் ஒன்லி இருப்பேன். வீடு, ஸ்கூல், டியூஷன் போகிறதுக்கு கிடையாது. ஏன்னா வீட்டு சூழ்நிலை அப்படி ப்ரோ. ஏன்னா வார மந்த் அப்போ நான் டியூஷன் ஜாயின் பண்ணால் அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி சில நேரம் நான் மாட்டேன். நமக்கு ஸ்கூல் செட் ஆகும் தான். பட் எனக்கு ஸ்கூலில் போய் ஸ்கூல் செட் ஆகும். டியூஷன்ஸ்லாம் டைம் செட் ஆகிற மாதிரிக்கும். இப்போ வர பிராணிகளை அம்மாவும் இருப்பாங்க விட்ட. அப்போ எல்லோரும் போவோம். நான் பேச டியூஷன்ஸ் போகிறது இல்லை. சரியா, நீங்கள் ஒருத்தர் கோயிக்கிறீங்க, நான் டியூஷன் போகிறது இல்லை. போயினாலும் போக மாட்டேன், பெருசாக போகவே மாட்டேன். ஸோ இந்த வீக்லேருந்து இல்லை மந்தில், இந்த வீக்லேருந்து இல்லை மந்தில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். டியூஷன் போக காரணம் முக்கிய ரீசன்ஸ் யூடியூப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் கிடையாது சொல்லுவேன். என் பஞ்சு குணத்தாலையும் சொல்லலாம். நான் ஸ்டடி பண்ணுறது இல்லை அதனாலையும் சொல்லலாம். நீங்கள் ஒழுங்காக படிங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியா, நான் பேசி கொண்டிருக்கிற கேப்பா ஐயோ பேசி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நான் இங்கே வந்துட்டேன். இது வந்து அந்த முடிச்சது என்ன முடிச்சிருந்தா நான் எவ்வளோ நேரம் மைண்ட் பண்ணி கொண்டு கேட்க இல்லை ராங் நம்பர் வேலை விட்டனால இங்கே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கால சூழ்நிலை முக்கியமாக யூடியூப்பை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் போகிறவங்களா இல்லை படித்து முடிச்சாங்களா இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஸா ஆறாவதால் கண்டிப்பாக படிங்க நண்பா. படித்தாதான் வாழ்க்கையில் வேலை கிடைக்கும், ஒரு நல்ல நிலையில் இருக்கலாம். ஜஸ்ட் இந்த நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸ் இனி நான் சொந்த கதையெல்லாம் சொல்லி இந்த வீடியோ லென்த்தாக போயிடும். ஏற்கனவே முக்கால்வாசி லென்த்து போயிட்டு, ஸோ இனி லென்த்தாக நான் போக விட மாட்டேன். இனியும் லென்த்தாக இருக்காது. ஸோ மைனிங் இறங்கிடுவோம். எக்ஸ்ட்ரா இனி உடைய போகுது. இல்லை கொஞ்சம் அயன் வந்ததுல இல்லை இப்போ வந்து ப்ரோ அயன் கிடைங்க ப்ரோ. தாருமையா ஆறுமாறா தாருமையா அயனு டைமண்ட் கொஞ்சமாவது வாங்கய்யா. உடங்க போகிறேன். என்ன கிடைக்குது தான் மைண்ட் வந்துட்டாங்க. கொஞ்சம் டீப் வந்துட்டான். 32 32 31. சரி, அயன் ஃபுல் செட்டு நானும் போயிட்டு மேக்ஸிமம் எத்தனை வாய்ப்பிருக்கும் இல்லை எத்தனை இடத்துல 16 17 17 18 சிலவளம் காணும். 2 நான் நினச்சி போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை யாரில் இது ஐயோ சொல்லிட்டு அதாவது நான் இப்படி உலர்றது பிடிக்கிறேன்டா நம்மளை சொல்லியிருந்தேன். நான் இன்னைக்கு உலராமல் அது வீடியோ போடுறேன். என் சொந்த கதையை கதை அது என்ன ஸ்டோரிஸை பற்றி சொல்கிறாங்க. நிறைய பேர் வெறுத்திருப்பீங்க சொந்த காசோ சொன்னாலே. இதில் நிறைய விஷயம் என்னென்னா சில பேருக்கு மூட் அவுட் ஆயிரும். சில பேரும் நாங்கள் போகலே இருப்பீங்க. மூட் அவுட் மீன் காரணம் நான் வீடியோ எடுக்க வந்த வீடியோ தான் நான் செய்யணும். அதை விட்டுட்டு நான் என் சோகத்தை செஞ்சு சொல்லி கொடுத்துட்டா கதை முடிஞ்சுது. ஸோ இது வந்து கேவ். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? பச்சை தனியாக இருக்கிறாடா டே, நான் வர மாட்டேன் டே. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி பழகிக்கோங்க. பெட்வார்
ஆனால் பெட் வரல. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டிக்கு நானே அப்லோட் பண்ண வாய்ப்பு அதிகம் நினைக்கிறேன். வருஷம் அடுத்துருவோம் கிட்டத்தட்ட 20 எனக்கு ஏதோ லெஃப்ட் கூட வரணும். மேக்ஸிமம் 31 வேறு வாய்ப்பு 31 தமிழில் 31 கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன தமிழ் சரியாண்டு தூய தமிழ் சரியாண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது புக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்படி கேட்காத கண்டிப்பாக புக்ஸத்தில் போய் முட்டாமல் இருங்க. சரி நான் இருக்கிறேன் எல்லாம் வளர்த்துட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஹீட் பண்ணிவிட்டு அந்த கோல்டு மாத்திரம் மைண்ட் பண்ணணும். ஓகே சரி சரி ஸ்டிக் தயார் வரணும் சார். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா May 23. இதை நான் 3 days 4 days கழிச்சு தான் அப்லோட் பண்ணுவேன். அதாவது ஜூலை மாதம் தான் நான் அப்லோட் பண்ணுவேன் நினைக்கிறேன். என்ன கண்டிப்பாக பேசி கொண்டு கேப்பில் சரி ஒரு பிக்கேக்ஸ் என்ன நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே அந்த காப்பர் உருகி கொண்டிருக்குது. ஆனால் அதை நான் அடிக்கல. எனக்கு கவலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கவலையாக இருக்குது. தொண்டை கிச்சு கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோ நம்பிக்கை வந்துட்டு சரி அதே மேல் பக்கம் நான் லாவா நண்பா இப்படி லாவாலாம் ஜெகக்கூடாது. சரி இந்த லாவாவுக்கு ஒரு மூட்டுக்குள்ளேயே கட்டிடுவோம். இங்கே உண்டு இங்கே போங்க. சரி இஷ்டம். ஐயோ வாபஸ் பண்ணாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நான் என்ன எதுவும் பில்டு பண்ணவா கம்மாவில் சொல்லுங்கள். அப்பலாட்டிக்கு நான் அதுதான் கண்டிப்பாக ஒரு அயன் குளமாவது ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்பலாட்டி வில்லேஜை ஃபைன் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தறிக்க விடுங்க, லைக்கை தெரிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அயன் இருக்குது. நான் ஸ்டோன் பிகெக்ஸில் மைண்ட் பண்ணுற காரணம் அயன் பிகெக்ஸ் வச்சு டைமண்டும் கோல்டுக்கும் மைண்ட் பண்ண முடியும். ஆனால் ஸ்டோன் பிகெக்ஸில் காப்பர் அயன் இப்படி எல்லாத்தையும் மைண்ட் பண்ண முடியும். கோல் லாட்டிஸ் ரெஸ்டோன். ஸோ நான் இங்கே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்த ஐயோ கேவண்டால் எப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேவில் முக்கியமாக கேவில் அப்படி தான் எல்லாம் குறுக்குமா இருக்கா, எல்லாம் சண்டை குறுக்குமா இருக்காது வேறு என்னண்டா ஐயோ வந்துட்டு
நம்ம வீடியோ பார்த்து கூட பர்த்டே போடுங்க எனக்கு ஒருக்கா. பர்த்டே அண்டுக்கு நீங்களே கமெண்டில் போடுங்க என்ன வீடியோ அப்லோட் பண்ணுவான்ட்டு. நான் ஆல் வீடியோவுக்கும் நீங்கள் கமெண்ட்டை கொடுக்குறதுக்கு தான் நான் ரெடி பண்ணுறதில்ல ஸ்டடியாக இருக்கிறேன். நீங்கள் கமெண்ட்டை மட்டும் நான் உண்மையாக போடுங்க, ரியலாக. நான் ஃபேக்காலாம் கேட்குற ரியலாக போடுங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா கேம் இங்கே இதுதான் நீங்கள் கணக்காமல் ப்ளே பண்ணுறீங்க, அப்படி இங்கே தனியாக சிங்கிளாக ப்ளே பண்ணுறீங்க, இதான் கேம் வந்து சொல்லுங்கள். நான் ஜாயின் பண்ணுறேன் உங்களோட. நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் மீ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. ஸோ நீங்கள் நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி. ஸோ நீங்கள் தனியாக மைண்ட்கிராஃப்ட் விளாடுறீங்க, போரிங்காக இருக்குது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த அந்த பாட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எல்லோரும் மல்டிப்ளேயர் மைண்ட்கிராஃப்ட் கிரானியில் மல்டிப்ளேயர் கிரானி இருக்குது. நான் கிரானி பெருசாக அப்லோட் பண்ணுறதில்ல. ரீசன் என்னட்டு வந்தீங்கன்னா எந்த ஃபோனுக்கு கிரானி ப்ளே பண்ணிக்கு செட் ஆச்சு. பட் நான் இடையில கேப் விட்டு கிரானி ப்ளே பண்ணுறதுனால லேக்ஸ் கூட இப்போ கூட மைண்ட்கிராஃப்டில் கவனிச்சுக்கிறோட தெரியும், லேக் அதிகமாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நான் ஒரு பேக்கோ சென்சிட்டிவாக நான் பண்ணி வச்சுருக்கேன், அதனால லேக் இல்லை. ஆனால் நான் கிரானியில் எப்படி போயிருந்தாலும் நான் தெரியாமே அவுட் ஆயிடுறேன். ஸோ தெரியாத மீன் நான் அந்த இடத்துல சத்தமே போடையில. பட் அங்கேருந்து ஏதோ ஒரு சவுண்ட் க்ரியேட் ஆகுது. வாட் மீன், அதாவது நான் கூட நடந்து போகிறேன் அப்படின்ட்டா ஃப்ளோர் கிராக்கிங் சவுண்ட் கேட்குது. நீங்கள் யாரும் கிரானி ப்ளே பண்ணி ஓல்டு பிளேயர் இருந்தீங்க, கிரானி ப்ளே பண்ணியிருந்தீங்கண்டா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிரானி வீடியோ பண்ணிக்கலாம், எனக்கு ஒரே அல்லுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதோட 5 வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக பக்கெட் ஆஃப் வாட்டர் பற்றி பாருங்கள். நீங்கள் கேட்கலாமே என்ன ப்ரோ நீங்கள் ஜாவாவில் விளையாடுறீங்களா? இல்லை, நிறைய பேர் மொபைலில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் சைட்ஸில் எனக்கு நோட் பண்ணிக்கிட்ட தெரியும், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்க. இதுக்கு முக்கியமான காரணம் மைண்ட்கிராஃப்ட்லேயே இருக்குது. மைண்ட்கிராஃப்ட்லேயே அதை ஆப்ஷன்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது, அதான் நான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியா, இதோட வீடியோ கம்ப்ளீட்